ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பி3 வெற்றி. நான் எதை பத்தி பேச போறேன்னா, தமிழ்நாட்டுல எலெக்ஷன் தேதி சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 23. எலெக்ஷன் தேதியில என்னப்பா இருக்கு? ஏப்ரல் 23 வந்ததுன்னா போய் ஓட்டு போட்டு வர போறோம். அரை மணி நேரத்திலேயே 10 நிமிஷத்துல போய் ஓட்டு போட்டு வர போறோம். சாதாரண ஓட்டு தானே, அதை பத்தி என்னப்பா பேச போறோம், அதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா அதுதான் தப்பு. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன், கேளுங்களேன். அது என்னன்னா, நார்மலா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பாதிக்கிறான்னா அதுல 8 ரூபா கவர்மெண்ட்டுக்கு வரியா செலுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிங்க. பார்லிமெண்ட்ல ராகவ் சதா அப்படின்ற ஒரு பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கிறாரு, ஒரு வருஷத்துக்கு ஒரு மனுஷன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அதுல 80,000 ஒரு கவர்மெண்ட்டுக்கு நீங்க வரியா செலுத்துறீங்க. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவருக்கு அந்த 80,000 நீங்க கொடுத்து அந்த தலைவரை நீங்க சாலை வசதி, போக்குவரத்து வசதி, நல்ல குடிநீர் வசதி, கல்வி வசதி, மருத்துவ வசதி, இந்த மாதிரி நிறைய வசதிகளை நீ முன்னிருந்து தலைமை தாங்கி அதை பொறுப்பா பாத்துக்கோ அப்படின்ற பொறுப்பை நீங்க அவருக்கு தரீங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் நல்ல பொறுப்பானவரா, நல்லவரா, மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு எல்லாம் சிந்திச்சு அவருக்கு ஓட்டு போடுங்க. நிறைய கேள்விகளை கேளுங்க, எதிர்த்து கேள்வி கேளுங்க. ஏன் கேள்வி கேட்க சொல்றேன்னா, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி, ஆட்சிக்கு முன்னாடியும் சரி, அவரை பார்த்து நீங்க எதிர்த்து கேள்வி கேளுங்க. யாரை பார்த்து எதுக்காகவும் நீங்க பயப்படாதீங்க. நீங்க கேள்வி கேட்க தான் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்லதுகள் மக்களுக்கு போய் சேரும். எதிர்த்து கேள்வி கேளுங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.